ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கோட் வந்து 072 நிறைய பேர் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் அது. ஸோ இந்த பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 எக்ஸாம்ஸ்க்கான கொஷின்ஸ் வந்து இதில் இருக்குது. மோஸ்ட்லி கோடு 65 ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணிட்டோம். அதுவும் டெலிகிராம்லேயே இருக்குது. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோடு 65 72 இதுக்கு எல்லாமே நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப் தான் ஃபுல்லாகவே 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும். 100மே நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தாலே போதும். அதில் நிறைய கொஷின் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக இருக்கும். நம்ம பாஸ் ஆகிற அளவுக்கு எல்லா கொஸ்டினும் அதில் இருக்கும். ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து போதும். ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக நடந்த கொஷின்ஸு நீங்கள் வந்து நல்லா ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்க, ஒரு 2-3 டைம்ஸ் வந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய பேர் வந்து எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்ருப்பீங்க. இயர் கொஷின் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணி வச்சிங்க. அதுலேருந்து நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதோட பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்லையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். 65ம் 72ம் நமக்கு வந்து ஃபுல்லாக அப்ஜெக்டிவ் டைப் தான். டிஸ்கிரிப்ஷன் இது வந்து கிடையாது. 1 மார்க்ஸ் சரிங்களா, ஃபுல்லாக எல்லாமே 1 மார்க்ஸ் தான். அதனால் இது வந்து ஒரு 2-3 டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். எதனாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பிரிண்ட் போடுற மாதிரி கரெக்டாக நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு படிங்க. மோஸ்ட்லி மொபைல்லே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால் ஒரு பிரிண்ட் அவுட்டு போட்டு வச்சிங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்கு எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஒரு சில டைம் நியூ கொஷினும் நமக்கு வந்து கேட்பாங்க. இயர் கொஷின் மட்டும் இல்லாமல் நியூ கொஷினும் நமக்கு வந்து கேட்பாங்க. நம்ம இயர் கொஷினை பார்த்தாலே போதும். அதில் அந்த நியூ கொஷின் வந்துச்சு அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ் அந்த ஆப்ஷன் எல்லாமே ஒமிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இயர் கொஷினை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கோடுக்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். 124 152 நிறைய பேருக்கு இந்த அக்கௌண்ட் டெஸ்ட்டு தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி நினைப்பாங்க. அக்கௌண்ட் டெஸ்ட்டு ரொம்ப ஈஸி தான். அக்கௌண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ்க்கு நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். டிஸ்கிரிப்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஷின் ஒரு 10-20 கொஷின் நல்லா மார்க் பண்ணி வச்சுட்டு அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு செக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எக்ஸாம் டைமில் ஏன்னா நமக்கு 1 hour தான் டைம் கொடுப்பாங்க டிஸ்கிரிப்டிவ்க்கு சரிங்களா. அதனால் அப்போ வந்து முன்கூட்டியே நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை வந்து அப்டேட் பண்ணுவோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணியாச்சு. டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிங்க, அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.